அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம் மாணவர்களே. वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू सर। वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि गुड वबरकातुह। इवनिंग सर। குட் गुड ஈவினிங். इवनिंग सर। ஓகே பிள்ளைகள், 2028ஆம் ஆண்டு கல்வியாண்டு மாணவர்களுக்கான அறிமுக கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே கூட்டம் அள்ளுது. யூடியூப்ல லைவ் எல்லாம் அள்ளிட்டிக்குது, கூட்டம் அள்ளி கொண்டிருக்குது. மிச்ச நேரமா வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ உங்களோட ஆர்வத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரைட். 2021 தொடக்கம் 2025ஆம் ஆண்டு வரைக்குமே மாணவர்களுடைய, அதாவது இலங்கையில அரசியல் பாடம் எடுத்த மாணவர்கள் எண்ணிக்கையை பார்த்தா மொத்தமாக 40,000 பேர் இருந்தது. 2025ஆம் ஆண்டு ஆகும் போது 30,000 பேர். அப்படின்னால் 10,000 பேர் இந்த பாடத்தை விட்டு லீவ் ஆகியிருந்தாங்க. ஆனா கடந்த காலங்களில் கொடுத்த மோட்டிவேஷனால 2028ஆம் ஆண்டு 40,000 தாண்டி இன்னும் அந்த விலகி போன அந்த 10,000 பேரும் டபுள் ஆகி இப்ப 50,000 பேர் வரைக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஈக்கிறது மாதிரி தான் விளங்குது. 2028ஆம் ஆண்டுல பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிற மாணவரோட வீதம் அதிகரிச்ச மாதிரி தான் விளங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் கிரௌட் ஒன்று ஈக்குது. சரி, ஓகே பிள்ளை, நாங்க இன்னைக்கு எல்லாரும் இன்ட்ரெஸ்டா வந்திருக்கிறீங்க. ஆரம்பம் ஒழுங்கா விளங்காட்டி பாடம் விளங்காம போயிற்றும். அப்ப ஆரம்பம் ஒழுங்கா விளங்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த இடத்துல எல்லாரும் முந்தி அடிச்சுக்கொண்டு அந்த முந்திரி பழம்ன்ற மாதிரி முந்திரி பழம் மாதிரி என்ன செஞ்சிருக்கிறீங்க, எல்லாரும் ஓடி வந்திருக்கிறீங்க. சரி, உண்மைதான். ஆரம்பம் ஒழுங்கா விளங்காட்டி பின்னுக்கு எதுவுமே விளங்காது. ஸோ உங்க எல்லாரையும் நான் இந்த இடத்துக்கு வருக 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 என்று சொல்லி உங்க அனைவரையும் இந்த இடத்துக்கு நான் வரவேற்கிறேன். சரி. ஸோ நாங்க இன்னைக்கு என்ன படிக்க போறோம் என்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் இருந்து தீக்கும். ஏன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம், இந்த அரசியல் பாடம், யாரு இந்த அரிஸ்டோட்டில், யாரு பிளேட்டோ, யாரு அவரோட மகனா இல்ல இவர மகனா இல்லாட்டி இவர் பெத்த பிள்ளைகளா, தார் இந்த ஜோன் லொக்கு, தார் இந்த மக்கியாவல்லி, யார் இது, நிறைய குழப்பங்கள் ஈக்குதானே. அந்த குழப்பங்கள் எல்லாம் இன்றைக்கு கிளியர் ஆகும். சரி, ரைட். ஓகே பிள்ளை, நான் இந்த பாடம் இன்றைக்கு நாங்க அறிமுகத்தை பார்க்கறதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு குரூப்ல என்ன செஞ்சிருந்தேன், இந்த டியூட் எல்லாமே போட்டிருந்தேன். ஏன்னா ரைட், குறிப்பாக இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்துல 15 யூனிட் இருக்குது. இந்த 15 யூனிட்டையும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும், பிரிண்ட் எடுத்துருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி முதலாம் தவணைக்கு 3 யூனிட் இருக்குது. அப்ப அந்த 3 யூனிட்டையும் நான் உங்களுக்கு குரூப்ல, பேமெண்ட் குரூப்ல வந்து நான் போட்டிக்கிறேன். அப்ப அதெல்லாமே நீங்க பிரிண்ட் எடுத்து இந்நேரம் கையில எடுத்துட்டு தான் வந்திருக்கணும். சரிதானே? ரைட். இது வந்து கொமன் குரூப்ல போட்டுறல, அந்த பேமெண்ட் குரூப்ல தான் போட்டுறேன். இன்னைக்கு எல்லாரும் வந்த இடத்தால நீங்களும் அதையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சரி, இன்னைக்கு நாங்க உங்களோட புத்தக அறிவை நாங்க படிக்க போறதில்ல. சரி, புத்தக அறிவை நான் இன்னைக்கு படிச்சு தர போறோம். நாங்க இன்னைக்கு கதையை ஒன்று படிக்கணும், கதையை ஒன்று படிக்க போறோம். என்ன கதை? பாட்டியோட சுட்ட கதையா? எவ்வளவு அதை இல்ல. படிச்சோம். ரைட். பாட்டியோட சுட்ட கதையெல்லாம் நாங்க படிச்சிட்டோம். ஆனா இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஏ லெவல் அல்ல, ஸ்காலர்ஷிப் பிள்ளைகள். ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு நான் ஒரு கதையை ஒன்று படிச்சு கொடுக்க போறேன்னு தோட்டில் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ரைட். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்காலர்ஷிப் பிள்ளைகள், உங்களுக்கு நான் ஒரு கதையை ஒன்று சொல்லி தர போறேன். சரியா? ரெடியா அப்ப கதையை கேட்கறதுக்கு? ओ सर। हाँ सर। ओ सर। ரைட். ஓகே. ओके। சரி, இப்ப எல்லாருக்கும் ஜூம்ல செக் பாக்ஸ் தானே? ओ सर। ஓகே. हाँ। செக் பாக்ஸ் ஓபன் பண்ணி, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில சொல்லுங்க. சரிதானே? ரைட். இப்ப இந்த ஜூம்ல வந்து ஒருத்தர் படிச்சாரு, பாட்டு படிச்சாரு, மைக் ஒன் பண்ணி என்ன செய்யறாரு, ஒருத்தர் பாட்டு படிக்கிறாரு. ஒருத்தர் மைக் ஒன் பண்ணி கத்துறாரு. இன்னொருத்தர் மைக் ஒன் பண்ணி எங்கேயோ பார்த்து நீ எங்கேயோ பேசி கொண்டு இருக்கிறார். அப்ப இன்னொருத்தர் வந்து ஸ்கிரீனை ஷேர் பண்றாரு. இன்னொருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா இந்த ஸ்கிரீன்ல கீறி கொண்டிருக்கிறாரு. அப்ப எல்லாரும் ஒரே நேரத்துல பேசி கொண்டிருக்கிறாங்க. ஒரு இதான் நடந்துட்டே இருக்குது. இப்ப என்ன நடக்கும்? செக் பாக்ஸ்ல போடுங்க. என்ன நடக்கும்? எல்லாரும் ஒரே நேரத்துல பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும்? செக் பாக்ஸ்ல போடுங்க. ஒன்றும் விளங்காது. ஓகே, வேற? எரிச்சலாகும். ஒன்றும் பைத்தியம் பிடிக்கும். படிச்சுட்டாரதும் விளங்காது. யாருக்கும் ஒன்றும் விளங்கா, என்ன செய்யறண்டே விளங்கா, எதுவுமே புரியாது, ஒன்றும் புரியாது. கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகும். படிக்கிற பிள்ளைகளுக்கும் சேருங்க டிஸ்டர்ப் ஆயிருக்கும். பாடத்தை கவனிக்க இல்லாம போகும். லூசு கூட்டம் மாதிரி. அந்த ஆள் ஒன்று பிடிச்சாச்சு. லூசு கூட்டம் மாதிரி ஆள் ஒன்று தான் அது. டைம் வேஸ்டா? கிளாஸ் மாதிரி இருக்காது. கவனம் வரும், ஒன்றும் விளங்காது. ஃபிஷ் மார்க்கெட். பிரில்லியன்ட். ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இருக்கும். ரைட்.
ஓகே. கேட்ட கேள்விக்கு எல்லாரும் பதில் செய்யணும். ஸோ மொத்தமாக எடுத்த பிள்ளைகள் குழப்பம் ஏற்படும். அதுதானே சமரி. அந்த நான் நான் வைத்திருவேன். இப்படி எல்லாம் பேசினா நான் வைத்திருவேன். அந்த அம்மானி நான் ஓடிடுவேன். ரைட், சரி. நான் கேட்கிறேன், இப்படி நடந்தா கிளாஸ் மாதிரி இருக்குமா? குழப்பம் வரும் தானே? சொல்லுங்க பிள்ளை. ஓ, அதான் ஒலிக்குது. ஒரு 2 நிமிடம் வெயிட் பண்ணுங்களேன் பிள்ளை. ஒரு 2 நிமிடம் வெயிட்டா, அதான் ஒலிக்குது. ரைட், சரி. ஓகே பிள்ளை. தென் அப்ப தரங்களுக்கு பண்ணிக்கோங்க. அப்ப நான் கேட்கிறேன், இப்படி இருந்தா குழப்பம் வருமா இல்லையா? குழப்பம் வருமா இல்லையா? சோ இந்த குழப்பத்தை தீர்க்கணுமாக இருந்தா என்ன செய்யும்? இப்ப என்ன செய்யுது? இப்ப நான் படிச்சு தர வந்திருக்கிறேன். அப்ப என்ன செய்றீங்க? ஒருத்தர் வந்து பாட்டு படிச்சிறீங்க, ஒருத்தர் பேசுறீங்க, ஒருத்தர் கலாய்க்கிறீங்க, ஒருத்தர் அங்க பார்த்துன்னு டிவியில படம் போகுது, பாகுபலி படம் போகுது, அதை போட்டு டீக்கிறீங்க. நாங்க படத்தை பார்த்துட்டு ஈக்கிறோம். ரைட். இன்னொருத்தர் என்னடா ஸ்கிரீன் ஷேர் பண்றாரு, இன்னொருத்தர் என்னடா ஸ்கிரீன்ல கீறுறாரு, இன்னொருத்தர் என்ன நடக்குன்னு தெரியா, இன்னொரு இடத்துல என்ன நடக்குது, ஃபைட் எல்லாம் நடக்குது. அப்ப இப்படி அதுவும் எங்க? இந்த கிளாஸ்ல. சோ நான் கேட்கிறேன், இப்படி இருந்தா குழப்பம் தான் வரும். நீங்க சொன்ன மாதிரி தான் படிச்சு கொடுக்குறது விளங்கா, லீவ் ஆகணும் தோணும் வரும். என்ன என்ன அதாவது ஒரு பிளஸ் என்ன, மீன் மார்க்கெட், மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கும். பைத்தியம் பிடிக்கும், லூசு பிடிக்கும், எல்லாம் சரிங்க தானே? ரைட். நான் கேட்கிறேன், இப்ப இந்த குழப்பத்தை தீர்க்கணுமே தான் என்ன செய்யும்? ரூல்ஸ் போடணும். வெரி குட். ரூல்ஸ் என்ன மாதிரி ரூல்ஸ் போடணும்? திரும்பவும் இந்த ப்ராப்ளம் நடக்காம இருக்கு. திரும்ப இந்த ப்ராப்ளம் நடக்காம ரூல்ஸ் போடணும். ரைட். ஒன்று. வேற வேற என்ன செய்யணும் சொல்லுங்க. நாங்க ஒழுக்கமாயிக்கணும். நாங்க ஒழுக்கமாயிக்கணும். ஃபர்ஸ்ட் நாம நம்மளை தான் திருத்தணும். வேணா? ரைட். நாம் ஒழுக்கமாயிருக்கணும், ரூல்ஸ் போடணும். வேற வேற என்னமா? ஒரு லீடர் ஒன்று வேணும் இதுக்கு. ஒரு லீடர் ஒன்று. ஐடியா வர, இது ஒரு லீடர் ஒன்று வேணும் இதுக்கு. ரைட். வேற முக்கியமான விஷயம் பேச போறவங்க மட்டும் அன்மியூட் பண்ணி பேசணும். முக்கியமான விஷயங்கள் பேசுறவங்க மட்டும் அன்மியூட் பண்ணி பேசணும். வேற இந்த கிளாஸுக்கு இந்த ஒரு ரூல்ஸ் வேணும் ரூல்ஸ் இடத்துக்கு. வேணும். ரைட். பிடிச்சிட்டீங்க. பாடத்தை பிடிச்சிட்டீங்க. சரி, ரைட். இப்ப இதுல எல்லாரும் சொன்னதாங்க, அதாவது இந்த குழப்பத்தை தவிர்க்கணுமா இருந்தா இப்ப எல்லாரும் சொன்னீங்க ரூல்ஸ் ஒன்று கொண்டு வரணும்.
அடுத்தது இதுக்கு ஒரு டீச்சர் ஒன்று வேணும், ஒரு தலைவர், ஒரு லீடர் ஒன்று வேணும். அடுத்தது ரூல்ஸ் கொண்டு வரணும், எல்லாரும் அமைதியா இருக்கணும். அடுத்தது எல்லாரும் தன்னை பார்த்து கொள்ளணும். அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னீங்க தானே. இதுல மெயின் இதை லீட் பண்ணணுமா இருந்தா, இந்த குழப்பத்தை தவிர்க்கணுமா இருந்தா ஒரு லீடர் தேவை. அப்படிதானே? ரைட். அந்த லீடரா என்ன வச்சுப்போம். இப்ப இந்த ஜூம் கிளாஸை ஆர்கனைஸ் பண்றேன் நான் தானே, நான் டீச்சர். அப்ப இப்ப நான் என்ன செய்யறேன்டா, பேசின புள்ளைகளை எல்லாரையுமே என்ன செய்யறேன், பேசின புள்ளைகள் எல்லாரையும் நான் மியூட் பண்றேன். ரைட். இனி பேசக்கூடாது, பேசினா ரிமூவ் பண்ணுவேன்னு ரூல்ஸ் கொண்டு வரேன். ரைட். அதே மாதிரி நான் சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சுதான் ஆகணும். இப்ப நீங்க என்ன செய்வீங்க, என்ன செய்வீங்க? அதை Yes. ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லையா? ஏன் நீங்க எனக்கு ஃபாலோ அப்ப எனக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல, எனக்கு என்ன உங்களுக்கு இல்லாத ஏதோ ஒன்று எனக்கிட்ட இருக்குது. அப்ப என்னது? அதிகாரம். வெரி குட். தலைமைத்துவம். அந்த தலைமைத்துவத்துக்கு பின்னால மறைஞ்சிக்கிற ஒரு வேர்டு ஒரு பிள்ளை சொன்னாங்க. அதிகாரம். என்னது? அதிகாரம். அதிகாரம் இந்த இதா பவர். பவர், அதாவது அதிகாரம். ரைட். உங்கள்ட்ட இல்லாத ஏதோ ஒன்று என்கிட்ட இருக்குது, அதுதான் அதிகாரம். எனவே எந்த அதிகாரம் இப்ப என்கிட்ட இருக்குது, யாரும் இப்ப நான் என்ன செஞ்சிட்டோம்னா ஒரு ரூல்ஸை கொண்டு வந்துட்டோம். மியூட் பண்ணலாம், பேசலாம், ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். அடுத்தது குழப்பம் விளைவிக்கல. இப்படி இதை மீறி நடந்தா நான் ரிமூவ் பண்ணுவேன், நான் லெஃப்ட் பண்ணுவேன் என்று நான் ரூல்ஸ் கொண்டு வரேன். எனவே யாரையும் மீறினா ரிமூவும் பண்றேன். அதே சேம் டைம்ல இதுக்கு கட்டுப்பட வேண்டிய தேவையும் கடமையும் உங்களுக்கு இருக்குது. எனவே இங்க ஒரு டீச்சருக்கு இருக்கிற அதிகாரம் மாறித்தான் ஒரு நாட்டுல அரசாங்கத்துக்கும் அதிகாரம் அதிகாரம் இருக்குது. இந்த ஜூம் கிளாஸ்ல இந்த டீச்சர் என்ற எனக்கு எந்த அளவு அதிகாரம் நீக்குதோ அதே மாதிரிதான் ஒரு நாட்டுல அரசாங்கத்துக்கும் அதிகாரம் இருக்குது என்றதை நீங்க தெளிவாக இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ள வேணும். சரி, இப்ப நாம இது ஓகே தான், எல்லாரும் கிளியரா? கிளியரா? அரசாங்கத்துக்கு பவர் ஈக்குது, அரசாங்கத்துக்கு அதிகாரம் ஈக்குது. ஏன்னா அப்ப ஒரு இந்த கிளாஸ் ரூம்ல, இந்த ஜூம் கிளாஸ்ல ஒரு டீச்சருக்கு எந்த அளவு அதிகாரம் ஈக்குதோ அதே மாதிரி ஒரு நாட்டுல அரசாங்கத்துக்கும் அதிகாரம் ஈக்குது. அப்ப அவங்க சொன்னா நம்ம கட்டுப்பட்டுதான் ஆகணும். அது மாதிரி. ரைட். இப்ப இந்த ஜூம் கிளாஸ் ஒரு உதாரணத்துக்கு நான் கொண்டு வரேன். சரியா? என்ன உதாரணம்டா, எல்லாரும் இந்த வேர்ட் ஃபைல பாருங்க. ஓகே, வேர்ட் ஃபைல் எல்லாரும் விசிபிளா ஆகுதா மகள்? இப்ப வந்து இந்த ஜூம் கிளாஸ் ஒரு நாடுன்னு வச்சுப்போமா, நம்மட ஜூம் கிளாஸ் உதாரணத்துக்கு. ஓகே சார். ஓகே, இந்த ஜூம் கிளாஸ் நம்மட இந்த ஜூம் கிளாஸ் வந்து ஒரு நாடுன்னு வச்சுக்குவோம். இங்க என்ன ஒரு அரசாங்கம் வச்சுக்குவோமா, டீச்சர் என்ன. ஓகே. ஓகே, மாணவர்களாகிய உங்களை மக்கள் என்று வச்சுக்குவோமா. ஓகே. ஓகே சார். எல்லாம் சூட்டபிளா இதா? ரைட். கிளாஸ் ரூல்ஸ் சட்டங்கள் என்று வச்சுக்குவோமா. ஓகே. சத்தம் போட்டா நான் மியூட் செய்வேன், அத வந்து தண்டனை கொடுக்கிற வச்சுக்குவோமா. ஓகே சார். ஜூம் லிங்க் இருந்தா தானே ஜாயின் ஆகலாம். அந்த ஜூம் லிங்க் நாட்டின் எல்லை என்று வச்சுக்குவோமா. ஓகே சார். ஓகே தானே. எனவே இப்ப இந்த நாடு, இந்த அரசாங்கம், இந்த மக்கள், இந்த சட்டம், தண்டனை நாட்டின் எல்லை. இத படிக்கிற பாடம் தான் என்ன, அரசியல். சாப்டர் க்ளோஸ். கதை விளங்கிட்டா? ஓ சார். ஓ சார். இதுதான் பாடம். எது பாடம்? எது பாடம்? பொலிட்டிக்கல் பாடம். ரைட். இப்ப நான் உதாரணத்துக்கு சொன்னதை இப்ப சொல்லுங்க பாப்போம். ஸ்கிரீன்ல நான் மறைச்சிட்டேன், சொல்லுங்க பாப்போம். நான் யாரு? டீச்சர். இந்த ஜூம் கிளாஸ்ன்றது என்ன? ரைட். இந்த ஜூம் கிளாஸ் என்ன? சரியா போச்சு. நாடு. ஓ, இந்த ஜூம் கிளாஸ்
ரன் பண்ற டீச்சர் யாரு? அரசாங்கம். இந்த ஜூம் கிளாஸுக்கு இந்த மீன் கடை மாதிரி ஈக்கிறீங்க மாணவர்கள் யாரு? மக்கள். மக்கள். இனிமே இப்ப யாரும் மியூட் பண்ணக்கூடாது, யாரும் குழப்பம் கூடாது, யாரும் சத்தப்பட பொறுமையா இருக்கணும். நான் கிளாஸ் ரூல்ஸ் அந்த கிளாஸ் ரூல்ஸ் தண்டனை சட்டங்கள். சட்டம். சட்டம், ரைட். இப்ப நான் அவ்வளவு சொல்லியும் மியூட் பண்ணாம பேசுறீங்க தானே, இருக்கீங்க உங்களை மியூட் பண்ண மியூட் பண்ணா ரைட். கிளாஸ்ல ஜாயின் ஆகணுமாக இருந்தா சும்மா எல்லாம் ஜாயின் ஆகலாம். நான் லிங்க் அனுப்பினா தான் ஜாயின் ஆகலாம். அப்ப அந்த ஜூம் லிங்க் என்ன உள்ள நீங்க சொல்றதெல்லாம் இப்படி இப்படியே பிடிச்சிட்டீங்கன்னா A+ எடுத்துவீங்க பூரா போக்க பார்த்தா. சரி, ஓகே, ரைட். எனவே இந்த அரசாங்கம், சாரி, இந்த நாடு, இந்த அரசாங்கம், இந்த மக்கள், இந்த சட்டம், இந்த தண்டனை இந்த நாட்டின் எல்லை. இத படிக்கிற பாடம் தான் என்ன? அரசறிவியல். அப்ப இந்த அரசறிவியல்ல என்னெல்லாம் படிக்க போறீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. நாடு, நாடு, அரசாங்கம், அரசாங்கம், சட்டங்கள், தண்டனை, முக்கியமான ஒன்றை பார்த்துட்டீங்களே பிள்ளைகள். இந்த மீன் கடை மார்க்கெட்ல கத்தி கத்திப்பாங்க, மக்களை மறந்துட்டீங்களா? அப்ப இவங்களை படிக்கிற பாடம் தான் என்னது? அரசறிவியல். கிளியரா? ஓகே. கதையோட ஆரம்பம் இதுதான். சரி, இப்ப நாம இந்த பாடத்தை பத்தி தெளிவா விளங்கி வச்சு கொள்ளணுமா இருந்தா முக்கியமான ஒரு சில விடயங்களை தெரிஞ்சு கொள்ளணும், ரைட்? அதாவது அந்த அரசறிவியல் பாடம் எப்ப தோன்றிச்சு, பண்டைய கிரேக்கத்துல இதுல செல்வாக்கு என்ன, ஆரம்பத்துல இது தனிப்பாடமாக இருக்கல்ல, தனிப்பாடமா மாறியக்கான காரணங்கள்ல என்ன, தனி அரசறிவியல் பாடத்துல தோற்றம் என்ன, இந்த 5 விஷயத்தை தான் நான் இன்னைக்கு பார்க்க வைக்கிறோம். இந்த கதையிட மெயின் டாபிக் இந்த 5 தான். ஓகேயா? ஓகேயா? ஓகே சார். ஓகே. இந்த கதையிட இந்த 5 என்ன பிள்ளைகள் கேஸே இல்ல. காரணம் நீங்க தான் அரவாச பிடிச்சிட்டீங்க. இப்ப ஏன்னா பாடம் என்னன்னு தான் பிடிச்சிட்டீங்க. தட்ஸ் இட், ரைட்? அப்ப இதெல்லாம் மீறி சும்மா சிம்பிள் மேட்டர், ரைட்? ஓகே. இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா, இப்ப நான் ஒரு சில கேள்விகள் கேட்ப, நீங்க சொல்லணும். சரிதானே? சொல்லுவீங்களா? ஓகே. நான் கேட்கிற கேள்வி எல்லாம் ரைட். இப்ப நான் ஒரு பிக்சர் ஒன்று காட்டுவேன். அந்த பிக்சரை காட்டி உங்கள்கிட்ட சில உதாரணங்கள் கேட்பேன். அந்த உதாரணங்களுக்கு நீங்க சரியாக விடை சொல்லணும். சரிதானே? ரைட். ஓகே. எல்லாரும் இந்த பேக்ரவுண்ட்ல தெரிகிற இத பாருங்க. என்ன தெரியுது பேக்ரவுண்ட்ல? ஒன்றுமே தெரியல. சரி, இது என்ன தெரியுது பாருங்க பாம். இல்ல, என்ன தெரியுது? இது என்ன இது? கிணறா? இல்ல நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இல்ல, சரி, கிணறு தானே இது? நீரடி. சரி, அதுல மக்கள் தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இல்ல, கிணறுன்னு வச்சுக்குவோம். கிணறு தான் அது. கிணத்தை தான் நான் அப்படி உங்களுக்கு காட்டுறேன். இப்ப ஒரு கிராமம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். சரியா பிள்ளைகள்? ஒரு கிராமத்துல ஒரு 500 குடும்பங்கள் வாழ்ற ஒரு கிராமம். அந்த 500 குடும்பம் வாழ்ற கிராமத்துக்கு ஒரு கிணறு தான். 500 குடும்பம் வாழ்றது வேற எங்கேயுமே தண்ணி இல்லை. இந்த ஒரே ஒரு கிணத்துல தான் நீக்குது. சரி, இந்த போட்டோ இப்படித்தான், அது அப்படித்தான் நாங்க எடுக்கணும், வேற வழி இல்லை. சரி, பாடம் விளங்கணுமே. சரி, 500 கிராமத்துக்கு ஒரு கிணறு தான். அப்ப குடிக்கிறேன்டாலும் குளிக்கிறேன்டாலும் இதுல இருந்துதான் தண்ணி எடுக்கும். சரி, இதுல என்ன பிரச்சனைடா, தண்ணி கொஞ்சம் தானே. 500 குடும்பமும் தண்ணி இதுல தான் எடுக்கணும், ஆனா தண்ணி கொஞ்சம் தான். திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருடா, 20 லிட்டர் எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப என்ன நடக்குது? தண்ணி இல்ல, சண்டை வரும், பிரச்சனை வரும். என்ன வரும் சொல்லுங்க? என்ன வரும்? என்ன வருமோ சொல்லுங்க, என்ன வரும்? சண்டை வரும்.
தண்ணி நீர் பற்றாக்குறை வரும். முதலாவது பற்றாக்குறை. சண்டை வரும். சண்டை வரும். வேற மத்தவங்களோட தேவை தேடி போய் தலையெழுத்து தான். சரி, ஓகே. இப்ப அது அப்படியே கொஞ்சம் ஸ்டொப் ஆகிக்கிட்ட இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். மனுஷன் தனியா இருந்தா பிரச்சனையா? விலங்குல தேர் சரி சரி, வாரேன் அந்த இடத்துக்கு வாரேன். இன்னும் யாருக்குமே விலங்கல் அது. சரி, அந்த இடத்துக்கு வாரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், அது ஒரு பக்கம் நீங்க. நான் கேட்கிறேன், மனுஷன் தனியே இருந்தா பிரச்சனையா கூட்டமா இருந்தா பிரச்சனையா? தனியா இருந்தா தான் பிரச்சனையா? இல்ல கூட்டமா இருந்தா. கூட்டமா இருந்தா தான் பிரச்சனை. சரி, இப்ப நான் சும்மா வச்சுக்கொள்ளுமே, இப்ப ஆரம்ப காலத்துல பிள்ளைகள் மனிதன் தனியே தான் இருந்தான், அப்படித்தானே? ஆரம்ப காலத்துல வந்து மனிதன் தனியே தான் இருந்தான். தனியே இருந்துச்சுன்னா எப்படி நாங்க பாக்குறோம்டா, அவன்ட சாப்பாட்டு, அவன்ட செலவு, அவன்ட இது, அதாவது அன்னண்டைக்கு தேடிட்டு அன்னண்டைக்கு மரத்துக்கு வருவான். என்ன செய்வான்? மரத்துல இருக்கிற வாழைப்பழத்தை எடுப்பான், தின்னுவான், போவான். அதாலும் ஒரு மான வேட்டையாடுவான், தின்னுவான், போவான். இன்றைய காலத்துல மாதிரி சேர்த்து வச்சோனும், வாகனம் வாங்கணும், கார் வாங்கணும், நகை வாங்கணும், அப்பதான் கல்யாணம் முடிச்சிடும், அப்படி இப்படி நினைவான் இருந்துச்சு அந்த காலத்துல? இல்ல இல்ல, ஒன்றும் இல்லை. தனியே தான் இருந்து. சோ அப்படி அவன் தனியே இருந்து கொஞ்ச நாள் ஆகும் போது என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணோட இணைஞ்சான். என்ன செய்யறாங்க? திருமணமாகி குழந்தையோட பெற்றெடுத்ததோட 3 பேரும் இணைஞ்சா அதுக்கு பேர் என்ன? குடும்பம். குடும்பம். சரி, இப்ப அந்த குடும்பத்துக்கு பக்கத்துல அதே மாதிரி ஒரு ஆண் பெண் இணைஞ்சு இன்னொரு குடும்பம், அதுக்கு அதே மாதிரி ஒரு ஆண் பெண் இணைஞ்சு ஒரு குடும்பம், இப்படி இப்படி குடும்பம் இணைஞ்சு. எனவே இந்த குடும்பங்கள் எல்லாம் இணைஞ்சா சமூகம். அதே மாதிரி இங்க ஒரு சமூகம், அங்க ஒரு சமூகம், அவங்க இப்படி சமூகங்கள் எல்லாம் இணைஞ்சா சமுதாயம் என்று வச்சுக்கொள்வோம். இப்ப இந்த சமுதாயம் தான் இந்த கிராமம் வச்சுக்குவோம். இந்த சமுதாயம் தான் இந்த கிராமம். இந்த சமுதாயத்துல இந்த சமுதாயம் இந்த கிராமத்துல ஒரு கிணறு தான். ரைட், இப்ப 20 லிட்டர் தண்ணியை திடீர்னு ஒரு குடும்பம் வந்து எடுத்துட்டு போனா மத்த குடும்பம் என்ன பிச்சை எடுக்கு? வேற குடும்பம் இல்லையா? சரி சரி, ஒரு குடும்பம் எடுத்துட்டா என்ன ருக்ஷி செய்யற? சொல்லுங்களே. இவ்வளவு குடும்பங்கள் ஈகிதான். இந்த குடும்பத்துல ஒரு குடும்பம் வந்து 20 லிட்டர் எடுத்து தண்ணி எடுத்துட்டு அடுத்த குடும்பங்களுக்கு வைக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்ப என்ன நடக்கும்? நீங்க அப்பதே சொன்ன மாதிரி சண்டை வரும், பிரச்சனை வரும். எனவே சண்டை வரும், பிரச்சனை வரும், தண்ணி இல்லாம போகும், பொருளாதார பிரச்சனை வரும். இதெல்லாமே தேவைதானே? இதெல்லாம் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரந்தான். எனவே இப்ப எல்லாரும் என்ன செய்யணும் என்று சொன்னா, இப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவொன்று எடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? ஒரு முடிவொன்று எடுக்கணும். முடிவொன்று எடுக்கணும். என்ன? ஒரு குடும்பம் 2 வாளி தண்ணியைத்தான் என்ன செய்யணும்? அள்ளி எடுக்கணும். 2 வாளி தண்ணியை விட கூடுதலா எக்ஸ்ட்ரா 3 வாளி தண்ணி அள்ளினாலும் கூட தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்துல என்ன செஞ்சாங்கடா, இந்த கிணத்துலதான் ஆரம்பிச்ச பிரச்சனை. ரைட், ஆரம்ப காலத்துல என்ன செஞ்சாங்கடா, இப்படி தனியா வாழ்ந்திருந்து கூட்டமாக வாழும் போது இப்படி கிணத்து பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு என்று சொல்லி ஒரு ரூல்ஸை கொண்டு வராங்க. 2 வாளி தான் அள்ளணும் என்ற ஒரு ரூல்ஸ். அந்த 2 வாளிக்கு மேலதிகமாக அள்ளினா தண்டனை என்று ஒன்று தண்டனை அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி இதை மேனேஜ் பண்றது யாரு? 2 வாளி அள்ளுறாங்களோ கூட இது எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்கிறானே. அப்ப இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு யாரு தேவை? ஒரு தலைவர் தேவை. அதே மாதிரி அந்த தலைவன் சொன்னா ஏனையவங்க கட்டுப்படணும். அப்ப அந்த தலைவனுக்கு என்ன தேவை? அதிகாரம் தேவை. எனவே மக்கள் தனியாக வாழும் போது எந்த பிரச்சனையுமே இல்லை. மனிதன் தனியாக வாழும் போது எந்த பிரச்சனையும். மனிதன் என்றைக்கு இப்படி குடும்பமா கூட்டமாக வாழ ஆரம்பிச்சானோ அன்றைக்கு அரசியல் பாடமும் என்ன செஞ்சுட்டு, அரசியலும் ஆரம்பம் ஆயிட்டு. அரசறிவியல் அல்ல, அரசியல் ஆரம்பம் ஆயிட்டு. சரிதானே? எனவே நீங்க விளங்கி வச்சுக்கொள்ளணும். இந்த அரசியல் எப்ப உருவானது என்று கேட்டா, மனிதன் எப்ப கூட்டமாக வாழ ஆரம்பிச்சானோ அப்ப உருவாயிட்டு. ரைட், தனிய வாழக்கிட்ட அரசியல் உருவாகல. மனிதன் என்னைக்கு கூட்டமாக வாழ ஆரம்பிச்சானோ அன்றைக்கு தான் என்ன உருவாகிச்சு?
அரசியல் அரசியல் பாடம் அல்ல, அது பாடம் வேற. நாம என்ன அரசியலை தான் பார்க்கிறோம், ரைட்? எனவே அரசியல் உருவாயிட்டு, இதுதான் நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கணும், ரைட்? மனிதன் என்னைக்கு கூட்டமாக வாழ ஆரம்பிச்சானோ அன்னைக்கே அரசியலும் உருவாயிட்டு. இப்ப நான் தெளிவாக கேட்கிறேன், மனிதன் சமைச்ச காலத்துல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் ஒன்று உருவாயிட்டா? இல்ல 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 மனிதன் வீடு கட்ட ஆரம்பிச்ச டைம்ல இன்ஜினியரிங் கற்கையெல்லாம் உருவாயிட்டா? இல்ல இல்லதானே? அப்ப அரசியல் உருவாகின டைம்ல அந்த அரசியலை படிக்கிற அரசறிவியல் பாடம் உருவாகிச்சா? இல்ல இல்ல அரசியல் தான் உருவாகிச்சு, அரசறிவியல் பாடம் உருவாகல. ரோட்ல நடந்தா அரசியல், அதை படிச்சா அரசறிவியல். அரசியல் லம்யா தூக்குல தொங்கினா அரசியல், அதை நாம படிச்சா அரசறிவியல் அரசறிவியல், ரைட்? இந்த பணத்தை நான் காட்டினேன்டா அது அரசியல், இத நீங்க எல்லாம் படிச்சீங்கடா அரசறிவியல் அரசறிவியல். கண்ணாடியில நான் இப்படி ஒரு டெக்கரேஷன் போட்டேன்டா அரசியல், அதை நீங்க படிச்சா அரசறிவியல் அரசறிவியல். போனை இப்படி நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அதை பார்த்துட்டு இருக்கிறேன், இது அரசியல்ண்டா நான் போனை பார்த்துட்டு இருக்கிறத நீங்க படிச்சா அரசறிவியல் அரசறிவியல். எனவே செஞ்சா அரசியல், அதை படிச்சா அரசறிவியல் அரசறிவியல். எனவே அப்ப அந்த டைம் படிக்கலையா, அரசியல் தான் நடந்துச்சு, ரைட்? எனவே மனிதன் உருவாகிற டைம்லயே, மனிதன் கூட்டமாக வாழ்ற டைம்லயே இந்த அரசியல் உருவாயிட்டு. ஆனா அரசறிவியல் பாடம் உருவாகல. கிளியரா? அரசியல் வேற, அரசறிவியல் வேற. அரசியல்னா செய்யறது, அரசறிவியல்னா அதை படிக்கிறது. எனவே இப்ப அரசியல் உருவாகிட்டு, ஆனா அரசறிவியல் உருவாகிட்டா இப்ப இல்ல இல்ல. அப்ப அரசறிவியலை கொஞ்சம் ஓரமா வைப்போமே, அரசியல் விளங்கிட்டு தானே? ஆ. ஓகே, கிளியரா? ரைட். எனவே இப்ப இதுதான் முதலாவது விஷயம், சரிதானே? ரைட். இப்ப முதலாவது விஷயம் வந்து பிள்ளை அரசியலோட தோற்றம் என்று கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? மனிதன் மனிதன் கூட்டமாக வாழ ஆரம்பித்தானோ அன்றைக்கு அரசியல் உருவானது மனிதன் என்னைக்கு கூட்டமாக வாழ ஆரம்பிச்சானோ அன்னைக்கே இந்த அரசியல் பாடமும் என்ன செஞ்சுட்டு உருவாகிட்டு. அரசியல் பாடம் அல்ல, அரசியல் உருவாகிட்டு என்றுதான் சொல்லணும். சரி, ஓகே. இப்ப நாங்க வருவோம் அடுத்த மிக முக்கியமான 2வது சாப்டர், கிரேக்கத்துக்குள்ள என்ன நடந்துச்சு. இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த கட்டிடம் என்ன கட்டிடம் இது? பாருங்களே, ஞாபகம் வரல, தெரியா? அப்படியா? ஜனாதிபதி மாளிகையா சார் பீதுருகால மலையா? இல்ல ஜனாதிபதி மாளிகை ஜனாதிபதி மாளிகையா? ஏதோ காட்டு பார்த்தீன ஆலயம் என்ன புள்ளைகள் பீதுருகால மலைன்றீங்க, ஜனாதிபதி மாளிகைன்றீங்க. இதை பார்த்தா ஜனாதிபதி மாளிகை இருக்கு பிள்ளை, ஸ்காலர்ஷிப் படிச்ச பிள்ளைக்கே தாங்காது பிள்ளை, இது ஜனாதிபதி மாளிகை தான். என்ன என்ன என்னெல்லாம் பதிலா இருக்குது. சரி, ஓகே, நல்ல, ரைட். இதுதான் கிரேக்கம் என்ற நாடு. நாட்டில இருந்த பழமையான ஒரு கட்டிடம் தான், அந்த நாட்டிலேயே இருந்த கட்டிடம் இதுதான். சரியா? நம்ம நாட்டுல சீகிரியா இருந்துச்சு அந்த டைம்ல, நம்ம அந்த காலத்துல நம்ம நாட்டுல பெரிய ஒரு கட்டிடம், பெரிய ஒரு அரண்மனை அப்படின்னா சீகிரி. அது மாதிரிதான் கிரேக்கம் என்ற ஒரு நாட்டுல இருந்த பழமையான ஒரு கட்டிடம் தான் இந்த கட்டிடம். சரிதானே? ரைட். பேர் இல்லையா அதுக்கு பேரெல்லாம் தேவையில்லை, கிரேக்கம் இருந்தா சரி, அந்த பேருக்கு வருவோம். இப்ப சொன்னதுக்குள்ள சரிதானே? ரைட். கிரேக்கத்துல கட்டிடம் வச்சுக்குவோம். சரி, இப்ப இந்த கிரேக்கத்துல இந்த கட்டிடம் என்றாலே அது கிரேக்கம் தானே, கட்டிடத்துக்கு பேரன்று இல்ல. அந்த இந்த கட்டிடம் வந்து கிரேக்க நாட்டை தான் காட்டுவாங்க. உங்களுக்கு தெரியும், சில இடங்கள்ல போனீங்கன்னு சொன்னா நாட்டை காட்ட மாட்டாங்க, கிரேக்க நாட்டை காட்ட மாட்டாங்க, இந்த கட்டிடத்தை மட்டும் தான் காட்டுவாங்க. ஏன்னா அந்த நாட்டுல அரசாங்கம் இருந்த நீங்க சொல்ற மாதிரி தான் ஆரம்பத்துல சொன்னீங்க ஜனாதிபதி மாளிகைன்ற மாதிரி, அந்த டைம்ல அரசாங்கம் தான் இது, பாராளுமன்றம் மாதிரி ஆரம்பிச்ச ஒரு கட்டிடம் தான் இது, அந்த டைம்ல இருந்த கட்டிடம். சரி, இப்ப இது காட்டினாலே எந்த நாடு ஞாபகம் வரணும்? கிரேக்கம் சரி, இப்ப நாம ஏற்கனவே ஒன்று நாங்க பார்த்துட்டோம், என்ன? மனிதன் கூட்டமாக வாழ முற்பட்ட போதுதான் என்ன நடந்துச்சு? அரசியல் அரசியல் உருவாச்சு. சரி,
இப்ப இந்த கிரேக்கத்துல பிள்ளைகள், இந்த கிரேக்கம் எப்படின்னு சொன்னா நீங்க சில நாகரிகங்களை படிச்சிருப்பீங்க, நாங்க வரலாறுகளை படிச்சிருப்போம். இந்த கிரேக்க நாகரிகம் அப்படின்றது வந்து மகள் எப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு நாகரிகம். ஏன்னா அதை வந்து அறிவியல் நாகரிகம்னு தான் சொல்றேன். ரைட், அறிவியல் நாகரிகம். இப்ப மெசபத்தேமிய நாகரிகம் இருந்துச்சு, இந்து நாகரிகம், அதே மாதிரி அரேபிய நாகரிகம், சிந்து நாகரிகம், யூப்ரட்டிஸ் நாகரிகம், இப்படி எல்லாம் அதே மாதிரி கிரேக்க நாகரிகம் அறிவியல் அடிப்படையாக கொண்டது. அப்படின்னா அறிவியல் மேதைகள் எல்லாம் இங்கதான் இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? அறிவியல் மேதைகள் எல்லாம் இருந்தாங்க. அந்த அறிவியல் மேதைகள் தான் சோக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டோட்டில், இந்த 3 பேர். ரைட், இப்ப நாங்க அவங்கள்ட்ட போவோம். சரிதானே? ரைட், இப்ப நாம மெயின் சாப்டருக்கு வருவோம். சரிதானே? இப்ப என்ன டபுள்கள், இது யாருன்னு தெரியுதா? அரிஸ்டாட்டில் என்ன செய்யறாரு? மக்களுக்கு படிச்சு என்ன சரி ஒண்ணு புதுசா அறிமுகப்படுத்தி கொடுக்குறது. போதனை செய்ற. போதனை செய்யறாரு. ரைட், ஓகே. இப்ப இப்ப கொஞ்சத்துக்கு முதல்ல ஒரு புள்ள கேட்டீங்க தானே, ஒரு புள்ள கேட்டீங்க, சார் இந்த கட்டிடத்துக்கு பேர் ஒன்று இல்லையா அப்படின்னு கேட்டீங்க தானே. இந்த கட்டிடத்தை பேர் போலீஸ் என்று சொல்லுவாங்க. போலீஸ்ண்டா நம்ம நாட்டுல இந்த சிறைச்சாலை கலவரத்தை அடக்குறாங்க அந்த போலீஸ் இல்ல, போலீஸ். அதாவது இது ஒரு நகர அரசு. இதுதான் அது பேர் வந்து நகர அரசு, போலீஸ். ஓகேயா? நகர அரசு, கிரேக்கத்தினுடைய நகர அரசு தான் இது, போலீஸ். அப்ப இப்ப இதுல நாங்க பார்க்கணும் என்னன்னு சொன்னா, முக்கியமாக இந்த போலீஸ் என்ற சொல்ல இருந்துதான் கடைசியில என்ன வந்துச்சு, இந்த போலீஸ் என்ற சொல் தான் இந்த நகர அரசு பொலிட்டிக்ஸ் என்ற பேராக மாறிச்சு. ரைட், இப்ப இதுல ஈக்காரு தானே, இப்ப இங்கதான் இருந்தாரு, இந்த நகர அரசை தான் போலீஸ் என்று சொல்லுவாங்க. அப்ப இதுல இருந்துதான் இந்த பொலிட்டிக்ஸ் என்ற வேர்டே வந்துச்சு. சரியா? இப்ப இந்த கிரேக்க நகர அரசுல இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஆரம்ப கருத்தாண்டா அவர் தான் இந்த சோக்ரட்டிஸ். அவருக்கு இன்னும் வரல. சோக்ரட்டிஸ் என்ன தெரியுமா செஞ்சாரு? போய் கேள்வியை கேட்டார். என்ன கேள்வின்னா, நீதிண்டா என்ன, நல்ல மனிதன் என்றா என்ன, நல்ல தலைவர் என்றா யார்? அவர் விடையே சொல்லல, கேள்வியை மட்டும்தான் கேட்டார். என்ன செஞ்சாரு? கேள்வியை மட்டும்தான் கேட்டாரு. நீதி என்றா என்ன, நல்ல மனிதன் என்றா யாரு, நல்ல தலைவன் என்றா யாரு? அப்ப இவர் என்ன செஞ்சாருன்னா, கேள்வியை மட்டும்தான் கேட்டாரு, பதில சொல்லி கொடுக்கல. இப்ப பதில இவர் சொல்லாட்டி, பதில சொல்லலடா மாணவர் இனி ஈக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன செய்யும்? சிந்தனைகள் யோசிப்பாங்க தானே, விடைய தேட முற்படுவாங்களா இல்லையா? விடைய தேட முற்படுவாங்களா இல்லையா? முற்படுவாங்க. இப்ப நாங்க ஆல்ரெடி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த அரசியல் பாடம்ன்றது வந்து எப்படி நாடு, நாட்டின் எல்லை, அதே மாதிரி மக்கள், சட்டம், தண்டனை, இதுகளை படிக்கிற பாடம் தான் அரசியல் அண்டு. இப்ப யாருமே இத வந்து இந்த அரசியல் நாங்க இப்போ ஆல்ரெடி நாங்க பார்த்தோம், மனிதன் கூட்டமாக வாழ முற்பட்டத்தோடு அரசியல் உருவாயிட்டு. ரைட், அப்ப மன்னர்கள் ஆட்சி செய்யறாங்க, இதெல்லாம் நடக்குது. அப்ப இத யாருமே அந்த டைம்ல படிச்சு கொடுக்கல, யாருமே படிச்சு கொடுக்கல. அது சும்மா இருந்துச்சு, மனிதர்களோட அது கலந்துதான் இருந்துச்சு. ரைட், அப்ப ரைட், இப்ப நான் என்ன சொன்னேன்? ரைட், அதாவது பாருங்க, இந்த அன்மியூட் நடக்குது. ரைட், இப்பதான் நான் சொன்னேன் மகள், அதாவது நாங்க என்ன செய்யணும், தண்டனை, அதாவது கிளாஸ்ல மைக் இது பண்ணா மைக்கை மியூட் பண்ணி வைக்கணும், லீவ் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், இதெல்லாம் நாங்க படிச்சிருந்தானே. எனவே அது மாதிரிதான் அந்த டைம்லையும் மனிதன் தனியாக வாழ்ற டைம்ல இந்த பிரச்சனை, கூட்டமாக வாழும் போது பிரச்சனை வந்துச்சு. அதனால ரூல்ஸ் போட்டாங்க. கிணத்து உதாரணத்தை நான் சொன்னேன், ரூல்ஸ் போட்டாங்க. ஏன்னா ரூல்ஸ் போட்டாங்க, அதுக்கு பிறகு ஒரு சட்டங்களை கொண்டு வந்தாங்க, விதிமுறைகளை கொண்டு வந்தாங்க. அப்ப அதுகளை பத்தி படிக்கிறது தான் அரசியல் பாடம். ஆனா அது அரசியல் தான் அது. எனவே அந்த அரசியல் வந்து ஆல்ரெடி உருவாயிட்டு, அந்த உருவாகின அந்த அரசியலை படிச்சு கொடுக்க வந்தவர் தான் ஃபெஸ்டுக்கு சோக்ரட்டிஸ். இந்த பாடத்தை இவர் எப்படி தெரியுமா படிச்சு கொடுத்தாரு? நீதினா என்ன, நல்ல மனிதன் யாரு, நல்ல தலைவன் யாரு, இவரு எப்படி தெரியுமா படிச்சு வர்றாரு? ட்ரிக்ஸை பாருங்க. அவர் விடைய சொல்லி கொடுக்கல,
அவர் கேள்வியை கேட்டு இவங்களையே விட சொல்றதுக்கு அவங்களோட சிந்தனையை தூண்டினார். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க தானே, அப்படிதானே பிள்ளை? இப்ப இவரே கேள்வி கேட்டு இவரே பதில் சொல்லிட்டாருன்னா எல்லாரும் ஒரு ஒரு பதில ஒற்றுமை பெற்றோம். அப்ப அவர் என்ன செஞ்சாருன்னா கேள்வியை தூண்டு. ஏன்னா அரிஸ்டோட்டில் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு இவர உலகத்திலேயே முதல்ல இதுதான் அரசியல் என்று சொல்லி உலகத்திலேயே முதல்ல ஒருத்தர் மைண்டுக்கு வந்தேன்னு சொன்னா அது முதல்ல இவருக்கு தான். இவர மண்டையில தான் வந்த இப்படி ஒன்று இருக்கேன், இதுதான் அரசியல் என்று சொல்லி உலகத்துல முதல் கண்டுபிடிச்சது இவர் தான். சோக்ரட்டிஸ் தான் முதல்ல கண்டுபிடிச்சார். அப்ப அவர் என்ன செஞ்சாரு, தண்ட கனவுல வந்ததை சொல்லி கொடுக்குறாரு. எப்படி மனிதன்டா யாரு, நல்ல மனிதன்டா யாரு, நல்ல தலைவன்டா யாரு, நீதிண்டா யாரு என்று சொல்லி. ஆனா இவர் பதில எழுதி கொடுக்கல, சிந்தனைகளை தூண்ட வச்சார். எனவே சோக்ரட்டிஸ் கேள்வி கேட்டாரு. அதுக்கு பிறகு இவருடைய ஒரு மாணவர் தான் யாரு, அரிஸ்டாட்டில். ஆஹ் பிளேட்டோ. யாரு இவருடைய மாணவர்? பிளேட்டோ. பாருங்க இங்க, ரைட், தகிரார் மகள் சோக்ரட்டிஸ், சரிதானே? சோக்ரட்டிஸினுடைய மாணவர் தான் பிளேட்டோ. பிளேட்டோட மாணவர் தான் அரிஸ்டாட்டில். அரிஸ்டோட்டில், ரைட். எனவே சோக்ரட்டிஸ் கேள்வி மூலம் கேட்டு மாணவர்களை அதில் இருந்த மக்களை சிந்திக்க வச்சார். அதுக்கு பிறகு பிளேட்டோ வந்து எப்படி என்று சொன்னா ஒரு நல்ல குடிமகன் எப்படி இருக்கணும்ன்ற கேள்வியைத்தான் சோக்ரட்டிஸ் கேட்டாரு. பிளேட்டோ வந்து என்ன தெரியுமா கேட்டாரு, ஒரு நல்ல அரசாங்கம் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல தலைவன் எப்படி இருக்கணும். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன், ஒரு சிறந்த பாடசாலை எப்படி இருக்கணும் சொல்லுங்க பாப்போம். தலைமைத்துவம் மிக்கதா இருக்கணும். சிறந்த ஒரு அதிபர். வேற நிர்வாகம் சிறந்த ஒரு இருக்கணும். சமூகமா ஒற்றுமையா இருக்கேன். வேற நிர்வாகம் ஒழுங்கான. வேற சீரான சமயம். ரைட். இவ்வளோ பதில் சொல்றீங்க தானே, தென் நீங்க இந்த ஒரு பாடசாலையை கற்பனையில உருவாக்குறீங்க தானே. இப்ப நீங்க சொன்ன பதில் எல்லாம் வச்சு நீங்க ஒரு சிறந்த பாடசாலை உருவாக்குறீங்க, இதுல கற்பனையில உருவாக்குறீங்க தானே ஒரு சிறந்த பாடசாலை எப்படி இருக்கணும். அதே மாதிரிதான் பிளேட்டோ கற்பனையில ஒரு நல்ல நாடு எப்படி இருக்கணும் கற்பனையில கற்பனை செஞ்சாரு. நான் ஒரு நல்ல பாடசாலை எப்படி இருக்கணும்ன்றாரு, நீங்க என்ன செய்றீங்க, இப்படித்தான் இருக்கணும், ரூல்ஸ் ஒன்று ஈக்கணும், அதிபர் ஒருத்தர் ஈக்கணும், அதுக்குன்னு ஒரு நிர்வாகம் ஈக்கணும், அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ஒன்று ஈக்கணும் சொல்லி கற்பனையிலே நீங்க ஒரு பாடசாலையோட உருவாக்கினீங்க. அது மாதிரிதான் இந்த பிளேட்டோவும் என்ன செஞ்சாருன்னு சொன்னா ஒரு சிறந்த ஒரு நாடு எப்படி இருக்கணும்னு கற்பனை செஞ்சார். எனவே சிறந்த அரசையும் நாட்டையும் பிளேட்டோ கற்பனை சிம்பிளா சொல்றேன்னா ஒரு அரசு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கற்பனை செஞ்சாரு. எனவே சோக்ரட்டிஸுக்கும் பிளேட்டோவுக்கும் ஒற்றுமை, ரெண்டு பேருமே கற்பனை தான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, கற்பனை தான் செஞ்சாங்க. கற்பனையில தான் எல்லாமே. அதுக்கு பிறகு வாரவர் தான் மெயின் வில்லன் இல்ல, மெயின் ஹீரோ அரிஸ்டாட்டில். அரிஸ்டோட்டில் வராரு. இவர் என்ன செஞ்சாருன்னா பிள்ளைகளும் கற்பனை செய்யல, செஞ்சாருதான். இப்ப சோக்ரட்டிஸ் செஞ்சதும் கற்பனை தான், பிளேட்டோவும் செஞ்சது கற்பனை தான், இப்படித்தான் இருக்கணும். ஆனா அரிஸ்டோட்டில் வந்து என்ன தெரியுமா செஞ்சாரு, உண்மையா அந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல அரசுகள் எப்படி இருக்குதுன்றத போய் பார்த்து ஒப்பிட்டு ஆய்வு செஞ்சாரு. யதார்த்தத்தை உண்மை எது என்று சொல்லி ஆய்வு செஞ்சாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப பிளேட்டோ செஞ்சது சோக்ரட்டிஸ் செஞ்சது, பாடசாலைகள் இப்படி இருந்தா நல்லம், அப்படி இருந்தா நல்லம், அதிபர் இருந்தா நல்லம், நிர்வாகம் இருந்தா நல்லம் அப்படின்னு கற்பனை தான் செஞ்சாங்க. ஆனா அரிஸ்டோட்டில் வந்து என்ன செஞ்சாரு, நடைமுறையில் கொழும்பு ஸ்கூலுக்கு போய் வந்தாரு, இப்படி இருக்கு, கொழும்பு ஸ்கூல் இப்படி இருக்குது, கண்டி ஸ்கூல் இப்படி இருக்குது, அன்றாபுரி ஸ்கூலுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு எல்லா ஸ்கூலுக்கும் போய் ஆய்வு செஞ்சு உண்மையான ஒரு தியரியோட வந்தார். அப்ப இவரு தான் உண்மையா என்ன செஞ்சாரு, இந்த அரசியலை ஆய்வு செஞ்சாரு. அரசுகள் இப்படித்தான் நீக்குது, மன்னர்கள் இப்படித்தான் நீக்கிறாங்க, அதே மாதிரி மன்னர்களுக்கு அதிகாரம் இப்படித்தான் நீக்குது, அரசாங்கம் இப்படித்தான் நீக்குது, நகர அரசியல் இப்படித்தான் நீக்குது என்று சொல்லி உண்மையை யதார்த்தத்தோடு ஒப்பிட்டு ஆய்வு செஞ்சவர் தான் யாரு, அரிஸ்டோட்டில். அதனாலதான் இவரை இந்த பாடத்துல தந்தை என்று சொல்லுவாங்க.
ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். இவங்க ரெண்டு பேருமே மெயின் கேரக்டர் இல்லை, இவங்க ரெண்டு பேரும் கற்பனையால தான் கட்டினாங்க. அதனால தான் சோக்ரட்டிஸ் வாழ்ந்த காலம் அவருடைய தியரி எல்லாத்தையும் அழிச்சு போட்டாங்க. அதனால அவரை இந்த படத்துல எடுக்கிறதில்ல. பிளேட்டோ வாழ்ந்தது இருக்குது, அதனால இவரை வந்து அரசியலின் தந்தை எழுதுவாங்க. ஆனா அரிஸ்டோட்டில அரசியலின் தந்தை என்ன சொல்றேன்? சரிவியல் அரசறிவியலின் தந்தை தான் அறிவியலின் சொல்றேன். தந்தை. ரைட். அரசியல் வேறு, அரசியல் அறிவியல் வேறு. அரசியல் என்றது அதை செய்யறது, ஆனா அதை பாடமா படிக்கிறது வந்து அரசறிவியல். எனவே அரசறிவியலின் தந்தை அரிஸ்டோட்டில். ரைட். சரி, இப்ப நான் ஒரு உதாரணம் கேட்கிறேன், சொல்லுவீங்களா? சார் எக்ஸ்கியூஸ் மீ எஸ். சார், அரசியலுக்கும் அரசுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அரசியலுக்கும் அரசுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? அரசு வேறு, அதுக்கு நாங்க வருவோம். ரைட். நாங்க இன்றைக்கு அரசியலையும் அரசறிவியலையும் பார்ப்போம். ஓகே. ரைட். அது அடுத்தடுத்த கிளாஸ்ல அரசுக்கு வருவோம். இப்போதே அதெல்லாம் அதெல்லாம் அது உள்ளுக்கு ஈக்கிறது, நம்ம வெளியில ஈக்கிறது ரெண்ட பார்ப்போம். சரி, நான் ஒரு உதாரணம் கேட்கிறேன். இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா நான் கேட்கிற உதாரணத்துக்கு சொல்லுங்க. இப்ப இப்ப நீங்க எல்லாம் வந்துக்கிறீங்க ஜூம் கிளாஸுக்கு, அப்படித்தானே பிள்ளை? நான் ஜூம் கிளாஸுக்கு வந்துக்கிறீங்க. இப்ப நான் இப்ப இந்த 3 வேர்டு தான் நீக்குது, சரிதானே? நான் கேட்கிற கேள்விக்கு இந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் பதிலா சொல்லணும். ஒன்று சோக்ரட்டிஸ், இல்லாட்டி பிளேட்டோ, இல்லாட்டி அரிஸ்டோட்டில், சரிதானே? நான் கேட்கிற கேள்விக்கு இந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் பதிலா சொல்லணும். ரைட். இப்ப நான் ஒரு நல்ல ஜூம், இப்ப ஜூம் கிளாஸ் வந்து ஒரு நல்ல ஜூம் கிளாஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி நான் கற்பனை செஞ்சுட்டு இருக்கிறேன். தென் நான் யாரு? சோக்ரட்டிஸே சொல்லலாம், பிரச்சனை இல்லை, ரெண்டு பேரும் வருவாங்க. ரைட். இப்ப நான் ஒரு 20 ஜூம் கிளாஸுக்கு போய் அந்த கிளாஸ் நல்லமா, இந்த கிளாஸ் நல்லமா, அவர் நல்லமா, இவர் நல்ல மாடு, கிளாஸ் எல்லாத்துக்கும் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கிளாஸுக்கு வந்திருக்கிறேன். இப்ப நான் யாரு? அரிஸ்டோட்டில். அப்ப அவங்களுக்கும் அரிஸ்டோட்டில் என்ன டிஃபரெண்ட்? அரிஸ்டாட்டில் ஆய்வு செஞ்ச கற்பனை செஞ்ச. எஸ், அவங்க வந்து கற்பனை தான் செஞ்ச. அரிஸ்டோட்டில் உண்மை என்ன செஞ்சாரு? ஆய்வு செஞ்சாரு. ரைட். ஓகே, இப்ப கிளியர் தானே? இப்ப நான் கேட்கிறேன்மா, இப்ப இவர் வந்து இந்த பாடத்தை உருவாக்கிட்டாரு. எப்படி? அந்த பாடத்துலுக்கு என்னத்தை படிக்கிற? இப்ப நான் பார்த்தோம், ஜூம் கிளாஸ் ஒப்பிட்டு பார்த்தோம், என்னத்தை படிக்கிற அந்த பாடத்துலுக்கு? நாட்டை சொல்லுங்க. இந்த ஜூம் கிளாஸ் ஞாபகம் வரும், சொல்லுங்க. நாட்டை, அரசாங்கத்தை, மக்களை, சட்டங்களை, தண்டனைகளை, நாட்டின் இல்லையா? இதைத்தானே இவர் படிச்சு கொடுத்தாரு, அதைத்தானே படிச்சு கொடுத்தாரு. ரைட். எனவே அதை படிச்சு கொடுக்கிற ஒரு பாடமாகத்தான் என்ன ஆரம்பமாயிடுச்சு? என்ன பேரோட? அரசறிவியல். தென் இவர் தான் இத படிச்சு கொடுத்தாரு. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப இவருக்கு கிரேக்க காலத்துல தான் இருந்தாங்க. இப்ப இவர் படிச்சு கொடுக்குற டைம்ல இந்த பாடம் தனி பாடமா வந்துட்டா இல்ல. இப்ப நான் ஸ்டார்ட்லயே கேட்டேன் தானே, இப்ப சமைக்கிற காலத்திலேயே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்துட்டா, வீடு கட்டுற காலத்திலேயே இன்ஜினியரிங் என்ற ஒரு கற்கைநெறி வந்துட்டா. அப்ப இவர் படிச்சு கொடுத்தாரு, ஆனா அது ஒரு தனி பாடமாக வளர இல்லை. என்ன செய்யல? தனி பாடமாக வரல இல்ல. ஆனா அந்த பாடம் எதோட இணைஞ்சிருந்துச்சுன்னா ஏனைய பாடங்களோட இணைஞ்சு இருந்துச்சு. இப்ப ஏனைய பாடங்கள் அந்த டைம்ல இருந்துச்சு. வரலாறு என்ற பாடம், சட்டம் என்ற பாடம், ஒழுக்கம் என்ற பாடம், தத்துவம் என்ற பாடங்கள் வந்து அந்த காலத்துல இருந்துச்சு. அப்ப அந்த பாடங்களோட இணைஞ்ச ஒன்றாகத்தான் எந்த பாடம் இருந்துச்சு? அரசறிவியல் இருந்துச்சு. அப்ப இது தனி பாடமாக அந்த டைம்ல இருக்குல்ல, சரிதானே? எனவே இதுதான் இந்த 2வது கேள்விக்கான விடை. எனவே நாங்க அப்ப அரசியல் எப்ப தோன்றினு பார்த்தோம். அதே மாதிரி பண்டைய கிரேக்கத்துல என்ன நடந்துச்சு என்று பார்த்தோம். பண்டைய கிரேக்கத்துல இவங்க என்ன செஞ்சாங்க? கற்பனை செஞ்சாங்க, அதுதான் படிச்சு கொடுத்தாங்க. அப்ப அதையும் பார்த்தோம். 3வது, இது ஆரம்பத்துல கிரேக்கத்துல தனி பாடமா இருக்கலன்னு பார்த்தோம். ரைட். தனிப்பாடமா அது இருக்குல்ல, அது ஏனைய பாடங்களோட இணைஞ்ச ஒன்றாகத்தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்ன, இந்த பாடம் வந்து தனி பாடமாக மாறிச்சு. எப்படா? 19ஆம் நூற்றாண்டு.
ரைட். அப்ப பாருங்க, இது கிரேக்கத்துல ஆரம்பிச்சு இப்ப நாம ஈங்கிறோம் தானே, நாம இருக்கிற காலம் வரைக்குமே இது தனிப்பாடமாக இருக்கல. இப்ப ரீசெண்டா தான் இது ஒரு தனி பாடமாக வந்து அது வரைக்குமே வரலாறு படிக்கிற பிள்ளைகள் அரசியல் சேர்த்து தான் படிப்பாங்க. அதுக்காக இந்த போன நம்மளோட சீனியர்ஸ்மார் வரலாறு அப்படின்னு எடுக்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னுக்கு, சரி 100 வருஷம் 120 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படின்னா வரலாறு பாடங்களோட, ஒழுக்கவியல் பாடங்களோட, சட்டங்களோட, சமயங்களோட இணைஞ்ச ஒரு பாடமாகத்தான் இந்த அரசியல் பாடம் இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் என்ன நடக்குதுன்னு சொன்னா 19ஆம் நூற்றாண்டு ஆகும் போது இந்த பாடம் தனி பாடமாக உருவெடுக்குது பிள்ளைகள். இது எப்படி உருவெடுக்குதுன்னா, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கேட்கிறேன். இப்ப ஏ லெவல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிற மாணவர்கள் எல்லாம் இந்த குரூப்ல ஜாயின் ஆகுங்க அப்படின்னா எல்லாருமே ஜாயின் ஆகுங்க தானே, ஜாயின் ஆவீங்க தானே. அப்படி பார்த்தா 40,000 பேரும் ஜாயின் ஆவீங்க. இப்ப இத பிரிக்கணுமாக இருந்தா என்ன செய்யணும்? 2026 பெஜ்ஜிண்டா வேறையா பிரிவீங்க, 27 பெஜ்ஜினா வேறையா, 28 பெஜ்ஜினா வேறையா, அழகா பிரிவீங்க தானே, பிரிவீங்க தானே. ரைட். எனவே பிள்ளைகள் இப்ப இதுல இந்த பாடம் என்ன நடந்துச்சுன்னு சொன்ன பிள்ளைகள், ஆரம்ப காலத்துல சிந்திக்கிற ஆக்களும் சரி, நகர அரசுகளும் சரி, சின்ன சின்னதாகத்தான் எல்லாமே இருந்துச்சு. இப்ப நாம வச்சுக்கோமே, ஒரு சின்ன ஷொப் ஒன்று இது, சின்ன ஷொப்புண்டா ஒருத்தர்கிட்ட கொடுத்தா ரன் பண்ணுவார். இதுவே இன்றைக்கு அந்த ஷொப் பெரியதொரு பெரிய பில்டிங் ஆக, பெரியதொரு இலங்கையில அந்த நோ லிமிட், சாய்ஸ் பார்க், திலகவர்தன மாதிரி பெரிய ஷொப் ஆகிச்சுன்னு சொன்னா ஒருத்தர் ரன் பண்ணிருமா? டைமுக்கு ஒரு ஷொப் இருந்தா அந்த ஷொப்புக்கு என்ன முதலாளியும் ஒருத்தர் தான், சாமானை கொடுக்குறவரும் ஒருத்தர் தான், அடுத்து அந்த சாமானை வாங்கிட்டு வரவும் ஒருத்தர், எல்லாமே ஒருத்தர். என்ன ஒரு சின்ன ஷொப். இதே ஒரு பெரிய ஷொப் ஆகிச்சுன்னு சொன்னா கெஷியர் வேறையா இருக்கணும், வாங்குறாக்கள் வேற, அதை மேனேஜ் பண்றாக்கள் வேற, சூப்பர்வைசர் வேற, இதெல்லாம் வேறையா வரும் தானே, வேறையாகும் தானே, இல்லாட்டி மேனேஜ் பண்ண கஷ்டம். அந்த அது மாதிரிதான் என்ன நடக்குன்னு சொன்னா, இந்த அரிஸ்டோட்டில் அந்த டைம்ல படிச்சு கொடுத்தாரு தானே அந்த அரசியலை, தண்டனைகளை, சட்டங்களை தான் படிச்சு கொடுத்தாரு அந்த டைம்ல. அது உலகத்திலேயே தெரிஞ்சது 2 பேருக்கு தான் அரசியல். ஒன்று சோக்ரட்டிஸுக்கு தெரிஞ்சு, அவருக்கு பிறகு பிளேட்டோவுக்கு தெரிஞ்சு, அவருக்கு பிறகு அரிஸ்டோட்டிலுக்கு தெரிஞ்சு. அந்த டைம்ல பிரச்சனையில இவங்க 3 பேருக்கு தான் தெரிஞ்சது, கற்பனையில. அதுக்கு பிறகு இவங்க படிச்சு கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு. இவங்க பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கவும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்கடா, பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை படிச்சு அந்த பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் பேருக்கு படிச்சு இன்னும் கொஞ்சமா என்ன செஞ்சுட்டு அரசியல் படிச்சவங்கட தொகை என்ன செஞ்சுட்டு நடந்துட்டீங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது, நான் ஆல்ரெடி ஒரு சமுதாயத்தை தான் சொன்னேன், கிணத்து பிரச்சனை. ஏன்னா ஒரு சமுதாயத்தை தான் என்ன செஞ்சேன், கிணத்து பிரச்சனை வந்து அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் வந்து தலைவரோட கொண்டு வந்தாங்க. இது ஒரு சமுதாயத்துல. அதே மாதிரி உலகத்துல மக்கள் தொகை எல்லாமே நாடளாவிய ரீதியில உலகளாவியில கூடிட்டே போகுது. அதே மாதிரி உலகத்துல நாடளாவிய ரீதியில தண்டனைகளும் என்ன செய்யுது, கூடிட்டே போகுது. நாடுகளும் என்ன செய்யுது, உருவாகிட்டே போகுது. அதே மாதிரி மக்களும் கூடிட்டே போறாங்க, அரசாங்கங்களும் கூடிட்டே போகுது. அதே மாதிரி நாட்டு எல்லைகளும் கூடிட்டே போகுது. அப்ப இங்கால மாணவர் கூட்டம் உருவாகுது, இங்கால அடுத்த செக்ஷனும் கூடிட்டே போகுது. அப்ப இந்த மாணவர் கூட்டம் உருவாகி எதை படிக்கிற, இதைத்தான் படிக்கிற. எது? நாடு, தண்டனை, சட்டம், இதைத்தான். இது எந்த அளவுக்கு கூட்டிட்டு போகுதோ அதே மாதிரி இங்காலையும் என்ன செய்யுது, கூடிட்டே போகும். ரைட். எனவே இப்ப கூட்டிட்டு போனா இப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா, அடுத்த பாடம் 19ஆம் நூற்றாண்டு ஆகும் போது ஏனைய பாடங்களோட இணைச்சு படிச்சு கொடுக்கலாம். ஏண்டா அதுக்குன்னு சொல்லி தேவைகள் கூடிட்டு இந்த பாடம் பெருசாயிட்டு. இப்ப அரிஸ்டோட்டில் ஒரு கிரேக்க நகர அரசை மட்டும் தான் படிச்சு கொடுத்தாரு. இப்பதான் பாப்புலேஷன் கூட்டிட்டு மக்கள் கூட்டிட்டாங்க. அவர் படிச்சு கொடுத்தது அந்த கிரேக்க நகர அரசு, அந்த பொலிஸ்ன்ற அந்த நகரம். இப்ப நான் பில்டிங் கூட காட்டினேன், அதுக்கு இருக்கிற மக்களை தான். அந்த கிரேக்க நகர அரசுன்றது ஒரு நாடு மாதிரி. அங்க இருந்த மக்கள், அங்க இருந்த ஆட்சியாளர்கள், அங்க இருந்த அரசு, அதை மட்டும் தான் இவர் படிச்சு கொடுத்தாரு. ஆனா காலம் போகும்போது எல்லா இடங்களையும் அரசியல் தோன்ற ஆரம்பிச்சுட்டு, ஆட்சியாளர் தோன்ற ஆரம்பிச்சுட்டாங்க, சட்டங்கள் கூடிட்டு. அப்ப அதெல்லாம் படிக்கணும். அந்த மட்டும் கிரேக்க அரசை மட்டும் படிச்சு போகுது. அப்ப எல்லாத்தையுமே படிக்கணும்ன்றதால இந்த பாடம்
ஏனைய பாடங்களோட இணைந்து இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. எனவே இதனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த பாடத்தை வேறையாக என்ன செய்யணும், வேறையாக பிரிக்கணும் என்ற ஒரு தேவையோடு வந்து 19ஆம் நூற்றாண்டுல அமெரிக்கால என்ன செஞ்சாங்கடா இந்த பாடத்தை தனியான ஒரு பாடமா பிரிச்சு எடுத்து தன்னை ஒரு சுயாதீன கற்கை ஒன்றாக இந்த அரசறிவியல் பாடத்தை உலகுக்கு அறிமுகம் செஞ்சாங்க. இதுக்கு பிறகுதான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த பாடத்தை படிச்சு தரேன். இல்லாட்டி நான் ஒரு வரலாறு பாடம் செய்யறேன்டா நானும் உங்களுக்கு என்ன செய்வேன், வரலாறோட சேர்த்து அரசியலை நான் படிச்சு தருவேன். ரைட்? அதே மாதிரி தத்துவ பாட ஆசிரியராக இருந்தால் நான் தத்துவத்தோட சேர்த்து அரசு அறிவியலை நான் படிச்சு தருவேன். இதே சமய பாடம் படிச்சு தர டைம்ல நான் அரசியலையும் படிச்சு தருவேன். அதே மாதிரி சட்டம் படிச்சு தர டைம்ல நான் அரசியலையும் சேர்த்து படிச்சு தருவேன். பொருளியல் படிச்சு தரேன், நான் ஒரு எக்கனாமிக்ஸ் இருந்தால் நான் அதையும் சேர்த்து படிச்சு தருவேன். அந்த டைம்ல தான் அரசியல் பாடம் இல்லையே, ஏன்னா அந்த பாடம் ஏனைய பாடம் இணைஞ்சு இருந்தது. அதுக்கு பிறகுதான் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, முக்கியமா 20ஆம் நூற்றாண்டுல ஆரம்பத்துல தான் இந்த பாடம் தனியான ஒரு பாடமாக உருவாகின உடனே தனியா இதை படிக்கிறவங்க அரசறிவியல் மாணவர்கள், இதை படிச்சு கொடுக்கிறவங்க அரசறிவியல் ஆய்வாளர்கள், அரசறிவியல் ஆசிரியர்களாக உலகுக்கு அறிமுகம் ஆகினாங்க என்றதை நீங்க இந்த இடத்துல தெளிவாக விளங்கி வச்சு கொள்ளணும். கிளியரா? கிளியரா? ரைட், இவ்வளவுதான். சாப்டர் க்ளோஸ். சாப்டர் க்ளோஸ். இவ்வளவுதான் நாம இன பார்க்க வேண்டியது. ரைட்? அப்ப இந்த 5 கேள்விக்கும் இப்ப உங்களுக்கு விட கிடைச்சிட்டா? இந்த 5 கேள்விக்குமான விட தான் நமக்கு இந்த இடத்துல தேவை. இந்த 5 கேள்விக்கும் உங்களுக்கு இப்ப விட கிடைச்சிட்டா? ஓகே. ஓகே, கேட்டா சொல்லுவீங்களா? கேட்டா சொல்லுவீங்களா? ரைட். அரசறிவியல்ல தோற்றம் எப்ப உருவாயிச்சு சொல்லுங்க பாப்போம். மனிதன் வந்து கூட்டமாக வாழ முற்பட்ட பொழுது. வெரி குட், பிரில்லியன்ட். மனிதன் என்னைக்கு கூட்டமாக வாழ முற்பட்டானோ அன்றைய நாளோட இந்த அரசியல் உருவாகிட்டு. பிரில்லியன்ட், ரைட். ஒரு கேள்வி பாஸ், ரைட். 100க்கு 20 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க, ரைட். பண்டைய கிரேக்கத்துக்கும் இந்த பாடத்துக்கும் என்ன சம்பந்தம்? அங்க என்ன நடந்துச்சு? கிரேக்க நாகரிகத்துல வந்து மேதைகள் காணப்பட்ட. எது காணப்பட்ட? மேதைகள். அரிஸ்டாட்டில், சோக்ரட்டிஸ், பிளேட்டோ போன்றவங்க வாழ்ந்து அவங்களால தான் தோற்றம் பெற்றது. ஓகே, சரி. அங்க இருந்தாங்க, ஓகே. அவங்க என்ன இருந்தது விஷயம் இல்ல, அவங்க இந்த அரசியல் என்ன செஞ்சாங்க அதான் விஷயம். பிளேட்டோவும் சோக்ரட்டிஸ் என்பவர் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். ஆய்வு செஞ்சாங்க. ரைட், ஓகே. யார் அந்த லம்யான்றது? நீங்க சொல்லுங்கம்மா. என்ன நீங்க சொன்ன பதில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சொல்லுங்களேன் அந்த பதில். சோக்ரட்டிஸும் சோக்ரட்டிஸும் பிளேட்டோவும் வந்து அரசியலை வந்து கற்பனை ரீதியாக சிந்தித்தாங்க. ஆனா அரிஸ்டாட்டல் வந்து அதை வந்து நடைமுறை ரீதியாக கொண்டு வந்தார். குட். அரசியல் என்றது எல்லா இடத்துலயும் இருந்ததான், ஆனா இதுதான் அரசியல் என்று மக்களுக்கு அதை தெளிவா கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சவங்க தான் இவங்க. ரைட்? அப்ப இதுதான் பண்டைய கிரேக்கர் தான் இருந்துச்சு. திரும்ப 3வது, ஆரம்பத்துல இது தனிப்பாடமா இருந்துச்சா? இல்ல. தனிப்பாடமா மாறுவதற்கான காரணம் என்ன? அந்த அரசறிவியல் கற்றவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சு கூடிட்டு. ஓகே ஓகே ஓகே, அது மெயின் அல்ல. அரசறிவியல் கற்றவங்களோட எண்ணிக்கை கூடினத்தை விட அதுக்கு முதல்ல இன்னொரு ஆன்சரை முதன்மைப்படுத்தணும். சொல்லுங்க பாப்போம். அரசுகள் அதிகரிச்சு. அரசுகள் அதிகரிச்சு. நான் சொன்ன ஜூம் கிளாஸ் ஒப்பிட்டு சொன்னேன் தானே, அந்த அதிகளை சொல்லுங்க. தண்டனைகள் கூடிச்சு. வேற? சனத்தொகை அதிகரிச்சு. சனத்தொகை அதிகரிச்சு. மக்கள் கூடினாங்க, சனத்தொகை கூடிச்சு, தண்டனைகள் கூடிச்சு. வேற? நாடுகள், புதிய நாடுகள் உருவாகிச்சு. தென் அப்ப இந்த தனிப்பாடமாக, இந்த காரணங்களால தான் இது தனிப்பாடமாக உருவாகிச்சு. எனவே இதுதான் இந்த பாடத்துல சுருக்கமான வரலாறு. கிளியரா? கதை இதோட முடிந்தது. 100க்கு 100 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. 100க்கு 100 மார்க்ஸ். கிளியரா? ஓ சார், இவ்வளவுதான். சரியா? அப்ப இன்னைக்கு பாட்டி வடை சுட்ட கதை நல்லமா, இல்லாட்டி இந்த அரசறிவியல் என்ற இந்த கதை நல்லமா?
அரசறிவியல் என்ற கதை. ஏபிள் சும்மா பொய் சொல்றீங்க. உண்மையிலே அதுதான் நல்ல. நீங்க இதோட ஒப்பிட்டீங்களே. ஏன்னா சரி, ஓகே, ரைட். இவ்வளவுதான் நீங்க. அப்ப இந்த பாடம் உருவாகினே இப்படித்தான். நீங்க இப்ப தெரிஞ்சு கொள்ளணும் என்னன்னா, இந்த 5 கேள்விக்கு சேர்ந்த அரசியல் எப்ப உருவாகினா, அது மனிதன் கூட்டமாக வாழ்ற டைம்லயே அரசியல் உருவாயிட்டு ஒன்று. ரெண்டாவது, கிரேக்க காலத்துல இதுக்கு என்ன நடந்துச்சுன்னா, கிரேக்க காலத்துல தான் இந்த அரசியலை என்ன செஞ்சாங்க, சட்டம்டா இதுதான், மக்கள்டா இவங்க தான், அரசுண்டா இதுதான், தண்டனைடா இதுதான், அப்படின்ற அந்த வேர்டுகளை என்ன செஞ்சாங்கன்னா, இந்த கிரேக்க நகர அரசை மட்டும், வேற எங்கேயும் படிச்சு கொடுக்கல, இந்த கிரேக்க நகர அரசை மட்டும். ஏன்னா இந்த கிரேக்க நகர அரசுன்றது ஒரு நாடு மாதிரி, அங்க மக்கள் இருந்தாங்க, ஆட்சியாளர்கள் இருந்தாங்க, அரசு இருந்துச்சு, நீதிமன்றங்கள் இருந்துச்சு. அப்ப அங்க இருக்கிறத மட்டும் அந்த கட்டமைப்புக்கே சுருங்கி அதை மட்டும் சோக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டோட்டில் எல்லாருமே செஞ்சாங்கடா படிச்சு கொடுத்தாங்க. அதோட படிச்சு கொடுத்தாங்க. அதான் கிரேக்க காலத்துல நடந்துச்சு. அதுக்கு பிறகு இது தனிப்பாடமா இருக்கல, அவங்க படிச்சு கொடுக்குற டைம்லயும் சரி, அதுக்கு பிறகு காலம் தனிப்பாடமா இருக்கல. இந்த பாடம் எந்தெந்த பாடங்களோட இணைஞ்சிருந்த ஒரு கேள்வி வந்தா எந்தெந்த பாடங்களோட இணைஞ்சிருந்துச்சு? வரலாறு, வரலாறு, தத்துவம், ஒழுக்கம், ஒழுக்கம், ஒழுக்கவியல், சமயம், சட்டம், வேற அழகியல், மெய்யியல், பொருளியல். ஓ, இந்த பாடம் இணையாத ஒரு பாடம் நீக்கிதா என்ற அளவுக்கு எல்லா பாடங்களோடையும் என்ன செஞ்சுது இந்த பாடம் இணைஞ்சுதான் நீக்குது. நம்மள எல்லா பாடங்களும் இணைஞ்சுதான் இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் உலகத்துல மக்கள் கூடினாங்க, மக்கள் கூடிச்சு, தண்டனைகள் அதிகரித்துச்சு, நாடுகள் உருவாகிச்சு, நாட்டோட எல்லையில சண்டை வந்துச்சு, அதே மாதிரி மக்களுக்கு இடையில சண்டை வந்துச்சு, உலகமயுத்தம், 2ஆம் உலகமயுத்தம் நடந்துச்சு, அதே மாதிரி நாடுகள் வெளிநாடுகளோட தொடர்புகள் ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லா விஷயங்களும் கூடிட்டே போக 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 இங்கால மாணவர்களுக்கும் ஒரு மாதிரியா சிலபஸும் கூடிட்டே போகுது. அந்த டைம்ல அரிஸ்டோட்டில் படிச்சு கொடுத்தது என்ன, வெறுமனே கிரேக்க நகர அரசர ஆட்சியாளர் யார், கிரேக்க நகர அரசர மக்கள் யார், கிரேக்க நகர அரசர குடிமகன் யார் என்று தான் ஆரம்பிச்சது. ஆனா அது காலம் போக 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 ஒட்டுமொத்த உலகத்திலையும் இணைஞ்சாங்கடா. ஒட்டுமொத்த உலகத்திலையும் அரசுண்டா என்ன, ஒட்டுமொத்த உலகத்திலையும் பொதுவாக படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆட்சியாளர்ண்டா இப்படித்தான். அது அந்த கிரேக்கத்தை மட்டுமா, அரிஸ்டோட்டில் தாண்டி படிச்சு கொடுத்து. இப்ப அப்படி இல்லை. ஒட்டுமொத்த உலகத்திலையும் அரசன்டா இப்படித்தான், ஆட்சியாளர்ண்டா இப்படித்தான், மக்கள்ண்டா இப்படித்தான் என்று எல்லா நாடுகள் எல்லா இடங்கள்லையும் பொதுவாக படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எனவே அரிஸ்டோட்டில் அன்றைக்கு வெறுமனே கிரேக்க அரசு தான் மட்டும் படிச்சு கொடுத்தாரு. அதனால அன்றைக்கு படிச்சது குறைவுதான். வெறுமனே நாம என்ன ஒரு 5 விஷயத்தை தான் வேணும்னா அந்த டைம் படிச்சு கொடுத்துருப்பாரு. நாங்க பார்த்தோம் தானே, டீச்சர்னா அரசாங்கம், கிரேக்க அரசாங்கம், அதுக்கு பிறகு கிரேக்கத்தினுடைய மக்கள், கிரேக்கத்தினுடைய தண்டனைகள், கிரேக்கத்தினுடைய எல்லைகள், இதுக்குள்ள தான் அன்றைக்கு படிச்சு கொடுத்தாங்க. அப்ப அந்த டைம்ல டியூட்டும் ஈஸி, அந்த பாடமும் ஈஸி. ஆனா காலம் போக 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 இன்றைக்கு நம்மட ஜெனரேஷனுக்கு அந்த டைம்ல பெருசா நாடுகளும் இல்ல, தண்டனைகளும் இல்ல, அரசாங்கங்களும் இல்ல, அதை படிப்பு கொடுக்கறது யாரும் இல்லை. ஆனா இப்பதான் எல்லாம் கூடி டேபிள் எல்லாம் கூடினா அதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இந்த பாடப்பரப்புகளுக்கு ஹெட் ஆகி அன்றைக்கு 2 டியூட்டா இருந்தது, இன்றைக்கு எத்தனை டியூட் ஆகிக்குது உங்களுக்கு? 15 டியூட்டாக மாறிக்குது. இது இதோட நிற்குமா? நிற்காது. இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா இந்த 15 என்ன செய்யும்? 20ஆக 30ஆக மாறும். எனவே இந்த பாடம் காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கொண்டே போகுது. அதனாலதான் இந்த பாடத்தை சொல்லுவாங்க இயங்கியல் தன்மை கொண்ட கற்கை நெறி. காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கொண்டே போகுது. இப்ப திடீர்னு 3ஆம் உலகமயுத்தம் வருதுன்னு, அதையும் நாம் என்ன செய்வோம், சிலபஸ்ல இணைச்சுக்கொள்வோம். ரைட்? நம்ம நாட்டோட இப்ப வெளிநாடு ஏதாவது ஒரு பிரான்ஸ் ஒன்று நம்ம நாட்டை தொடர்புல வருது, அதையும் இந்த பாடத்துல இணைச்சுக்கொள்வோம். ஏன்னா இதுதான் அரசியல், அரசறிவியல் பாடம்ங்கிறது. எனவே பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த பாடம் வெறுமனே வரலாறு பாடம் மாதிரி கடந்த காலத்தை படிக்கிறதோ, நம்மளோட உளவியல் விஷயங்களை படிக்கிற மாதிரி உளவியல் பாடமோ அல்ல. இது மனிதன் அந்த அரசியல் நடவடிக்கைகளை படிக்கிறது, அரசியலை முறையா விளங்கி கொள்ற ஒரு பாடம் தான் இந்த அரசறிவியல் என்றதை நாங்க தெளிவாக விளைஞ்சுவிடுமே. இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கொண்டே போகும். இது அதனாலதான் இந்த பாடத்துக்கு சொல்லுவாங்க இயங்கியல் தன்மை கொண்ட கற்கை நெறி. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கொண்டே போகக்கூடிய ஒரு கற்கை நெறிதான் இந்த அரசறிவியல் பாடம் என்று சுருக்கமாக சொல்லுவாங்க. இதுதான்
இன்றைய அரசறிவியல் பாடத்தினுடைய கதை. கதை பிடிச்சதா? ஆமாம். ஆமாம். ஓ சார். தமக்கு சொல்வதெல்லாம் புரிந்தது. தமிழ் எல்லாருக்கும் தமிழ் வருது நல்லா, ரைட். ஓகே பிள்ளைகள், தென் இதுதான் இந்த பாடத்தினுடைய வரலாறு. எனவே அந்த கதையினை நாங்க சொல்லுவோம். எனவே இது விளங்கினாத்தான் இதுக்கு பிறகு வார எல்லாமே நாங்க விளங்கணும். எனவே யாரு உங்கள்கிட்ட கேட்டாலும் அரசறிவியல் தான் என்னன்னு நீங்க சிம்பிளா கேட்டா, நாம ஜூம் கிளாஸுக்கு உதாரணம் ஒன்று பார்த்தோம் தானே. ஓம் சார். அரசாங்கம், தண்டனை, சட்டம், மக்கள், இதுகளை பத்தி படிக்கிறது தான் இந்த அரசியல் பாடம் சொன்னா சரி, சிம்பிள், ரைட். அரசியலை முறையா விளங்கி கொள்றது என்று சொன்னா சரி, பல விளக்கங்கள் இருக்குது. இதெல்லாம் நாங்க அடுத்தடுத்த கிளாஸஸ்ல அடுத்தடுத்த விஷயங்களோட முக்கியமாக நாங்க பார்ப்போம், ரைட். ஏதாலும் டவுட் ஈக்குமா இருந்தா கேளுங்க, இல்லை நாங்க எண்டிங்கு போவோம். எனி டவுட்ஸ்? சார் இதான் 2028க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இல்ல எஸ். இது இல்ல இதுக்கு முதல்ல ஒரு கிளாஸ் நடக்கல. இதுதான் இந்த பாடத்துல பெஸ்ட் கிளாஸ். முதலாம் பாடம் அது. எஸ். ஓகே, இதுல இருந்து எப்படி சார் எப்படி மகள்? கேளுங்கம்மா. இதுல இருந்து எப்படி கேள்வி வரும் எக்ஸாம்ல? கேள்வி நிறைய இருக்குது. இப்ப இது நாங்க கேள்விக்கான விடையாக நாங்க பார்க்கல, கேள்விக்கு வேற மாதிரி தான் வரும். அரசறிவியல்னா என்ன, அரசியல்னா என்ன, அதான் கேள்வி. அதை நாங்க இன்னும் பார்க்கலையே. அதை நாங்க அடுத்த கிளாஸஸ்ல நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க இந்த பாடம் உருவாயின வரலாறு தானே பார்த்தோம், ரைட். இந்த டியூட்ல போடப்பட்டிருக்கிற விஷயங்கள் நாங்க இன்னும் பார்க்கல. இந்த டியூட்ல உங்களுக்கு நான் பேமெண்ட் குரூப்ல போட்டு தானே இருக்கிறேன். அரசியல்டா என்ன, அரசியல்டா என்ன, இந்த டியூட் அப்படியே போட்டிக்குது. இந்த டியூட்டை நாங்க இன்னும் பார்க்கல, சரி. அந்த டியூட்டை தான் நீங்க அடுத்த வரப்போற கிளாஸஸ்ல ஒவ்வொரு தலைப்பாக நாங்க பார்த்துட்டு போறோம், சரியாம்மா? சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஓ, கேளுமா. சார் பொலிட்டிக்கல்ல பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி? பேப்பர் ஸ்ட்ரக்சர் அன்னைக்கு அறிமுக கிளாஸ்லயும் அந்த வெல்கம் கிளாஸ்லயும் ஒரு குரூப்ல கேட்டாங்க. ஏன்னா 50 எம்சிக்கு 30 எம்சிக்கு 20 ஸ்ட்ரக்சர். அடுத்தது 5 கேள்வி நீங்க பார்ட் 2ல செய்யணும். இதுதான் அடுத்த ஸ்ட்ரக்சர். டெஸ்ட் பாடமா? ஓகே, வேற எதுவும் சந்தேகம் மீக்குதா? நாங்க சம்மரி சார் போவோம். சார் பேமெண்ட் குரூப்ல நான் இல்ல, அந்த டியூட் எனக்கு வரல சார். நீங்க ஓகே, அந்த பேமெண்ட் குரூப்ல இல்லாதவங்களுக்கு டியூட் கிடைக்காது, அதுல ஈக்கிறவங்களுக்கு தான் டியூட் கிடைக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு லிங்க் வந்தீங்க தானே, அந்த லிங்க்ல போயிட்டு சார் உங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆகணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பினீங்கன்னா இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுவோம், உங்களுக்கு ஜாயின் ஆகிடும். சார் இந்த ஜாயின் ஆகி தான் இருக்கிறேன், பட் அந்த டியூட்ல அந்த குரூப்ல வரல சார். அதுக்கு நம்ம வேற ஆயிட்டு ஆகணுமா? இல்ல 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 அப்படியா இல்ல பிள்ளைகள். அது நீங்க இன்றைக்கு தான் ஜாயின் ஆகிருந்தா உங்களுக்கு கிடைக்காது. நாங்க இப்ப திரும்ப டியூட் ஆல்ரெடி போட்டுட்டோம். நீங்க நியூ ஜாயினர்ஸ்ன்றதால நாங்க போடல. ஸோ நாங்க அதை திரும்ப போடுவோம், சரி. ஸோ இதுல நியூவா ஜாயின் ஆகின பிள்ளைகள் யாரேனும் இருப்பீங்களாக இருந்தா இன்றைய பாடத்துல நீங்க தொடர்ந்தும் எங்களோட பாடத்துல நீங்க இணைஞ்சு படிக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு, இது என்ற நம்பர் தான், இந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்க, கட்டாயமாக சாரி இந்த விசிபிள் ஆகிற இந்த கான்டாக்ட் நம்பர் இதுதானே, இதுதான் எங்களுடைய நம்பர். இந்த நம்பருக்கு சேரவோட கிளாஸ்ல ஜாயின் ஆக போறேன் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினீங்கன்னா நாங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அனுப்புவோம். உங்களுக்கு தொடர்ந்தும் எங்களோட இணைஞ்சு பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க யூடியூப்ல பார்க்குற பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறீங்க, அதே மாதிரி ஜூம் கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க. எனவே யாரை இருந்தாலும் சரி, நீங்க எங்களோட கிளாஸ்ல தொடர்ந்தும் உங்களுக்கு டியூட் வேணும், அடுத்த சிலபஸ் வேணும், யூனிட் எக்ஸாம்ல கலந்து கொள்ளணும், தவணை பரீட்சையில கலந்து கொள்ளணும், டிபேட்ல கலந்து கொள்ளணும், விவாத மேடையில கலந்து கொள்ளணும், ஃபைனல் லைவ் எக்ஸாம்ல கலந்து கொள்ளணும், கிஃப்ட் வின் பண்ணணும், அடுத்தது இந்த ஐஇசியோட ரிசல்ட் ஷீட்ல என் பேர் எட் பண்ணணும், யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்ல என் பேர் எட் பண்ணணும், ஐஇசியோட பேரை எனக்கு நான் சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைச்சா, ஆசைப்பட்டா கட்டாயம் நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகுங்க. அவங்களுக்கு எல்லா வழிகாட்டலையும் நாங்க தாரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். எனவே நீங்க ஜாயின் ஆகுனா செய்ய வேண்டிய வேலை, இந்த கான்டாக்ட் நம்பருக்கு சார் உங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆக போறேன் இது மட்டும் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. நாங்க மேல அதே இன்ஃபர்மேஷன் அனுப்புறோம். அப்போ உங்களுக்கு ஜாயின் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே நாங்க பாடத்துடைய சம்மரி போவோம். ஸோ இன்றைய முதல் பாட வேலை பெஸ்டான ஒரு கதையாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். எனவே அடுத்தடுத்த பாடங்கள்ல இந்த பாடங்களுடைய அடுத்த பாடங்களான அரசியல் என்ற என்ன, அரசறிவியல் என்ன, அரசியலுக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு வேறுபாடுகள் இருக்குது, இந்த பாடத்தை கற்கிறதுக்கு என்ன அணுகுமுறைகள் எல்லாம் இருக்குது என்ற விடயங்கள் எல்லாமே நாங்கள் மீண்டும் அடுத்தடுத்த பாட வேலைகள்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங், வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.